இப்போ பெட்ரோல் போல் ரேட் ஏற்றிக்கலாம் எப்படி பார்க்குறீங்கன்னா என்ன சிரமங்கள் இருக்கும்? இந்த சிரமங்கள்லாம் பார்த்தா வந்து நம்ம பெட்ரோல் வண்டி ஓடாது இல்லை. இப்போ நீங்களே வண்டி வச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன ரேட்டில் வண்டி நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். பெட்ரோல் அடியாக போக முடியுமா? அப்போ உங்களோட பயம் என்ன ஆகும்? நம்ம நடுவில் வந்து எம்டி ஆச்சுன்னா என்ன செய்யறது, ட்ரை ஆச்சுன்னா என்ன செய்யறது, நம்ம போட்டு தான் ஆகணும் சொல்லி அது என்ன ஒரு அமௌண்ட்டு போட்டு தான் ஆகணும். நம்ம சேவைக்கு போட்டு தான் ஆகணும். சிரமமாக தான் இருக்குது. 1000 மட்டும் சிரமமாக தான் இருக்குது. இதே நானே வேறு பங்கில் மாற்றி அடிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பக்கமாக இருக்கனால வந்துட்டேன். இப்போ அவசரத்துக்கு ரெகுலராக வேறு பண்ணலாம், வேறு பங்கில் தான் அடிக்கும். இந்த பெட்ரோல் நல்லா தரமாக எப்படின்னா? பெட்ரோல் நல்லா இருக்குது, ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது. வேறு பங்கில் ஏறல, இங்கே தான் இருக்குது. இதான கஷ்டமாக இருக்குது. பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் சேர்ந்து கூடுதலாக கொடுக்குறீங்க. ஆனால் நயார் பெட்ரோல் பங்கில் தான் நான் அடிச்சிட்டு இருக்கிறேன். எங்களால் சமாளிக்க முடியல. எப்படி இதை நீங்கள் இது பண்ணுறீங்க? சிரமங்கள் இருக்கும். சிரமம் தாங்க கொஞ்சம். இங்கே என்ன நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குனால தான் இங்கே வரேன். நம்ம நீங்களே இப்படி ஏற்றுனீங்களா? மற்ற பங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அங்கே குவாலிட்டி இல்லை, இங்கே நல்லா இருக்குது. சிரமம் தான், கொஞ்சம் சிரமம் தாங்க. நாங்கள் ஒரு 800 700 சம்பளத்துக்கு போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 30-40 ரூபா சேர்ந்து போனால் நாங்கள் அவங்ககிட்ட சம்பளம் கேட்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறது? இது வந்து கட்சிக்காரங்களோ யாராவது ஒருத்தங்க ஒரு சில சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ 800 ரூபா அவங்க ஒருத்தங்க சம்பளம் தராங்க, நாங்கள் பெட்ரோல் ஒரு 50 ரூபாய்க்கு அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ இன்னும் 5 ரூபா சேர்த்து போனால் 55 ரூபாய்க்கு அடிக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட தான் போக முடியும். இது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க சார். குறையணும். அதாவது அடிப்படை வசதி கொஞ்சம் குறைஞ்சா போதும். இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் பெட்ரோல் விலை உயர்வாகுது, பெட்ரோல் கிடைக்கிறதில்லங்கிறாங்க, டீசலும் கிடைக்கிறதில்லங்கிறாங்க. இதெல்லாம் வராமல் இருந்தால் பொதுமக்கள் போக்குவரத்து எல்லாமே பாதிக்கும். காய் கறி கொண்டு போகிறது, அப்புறம் சமையல் பண்ணுறது, கேஸு, அப்புறம் இந்த ரோடாரத்துலேயும் சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து உணவு பண்டங்கள் அதாவது பொதுமக்களுக்கு நிறைய பண்ணி தர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கேஸ் இல்லைன்னா கஷ்டம், பொதுமக்கள் சாப்பிட்றது கஷ்டங்க. இப்படியே போர் நீட்டுதுன்னா இது உலகம் எங்கே போய் நிற்குது, பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலிடத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த நயாரா பெட்ரோல் பங்க்கில் மட்டும் விலை 5 ரூபா ஏறி இருக்குது, பெட்ரோலுக்கு டீசலுக்கு 3. இது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி அதுக்கு மட்டும் ஏறும்? இப்போ மற்ற ஹெச்பி பங்கு மற்ற இதெல்லாம் ஏறாமல் இருக்கும்போது அதுக்கு மட்டும் அது எப்படி ஏறுது? அப்போ ஏதாவது வேணே ஏற்றுறாங்களா, இல்லை அவங்களுக்கு மட்டும் தனியாக கிடைக்கிறது இல்லையா அதனால் ஏற்றுறாங்களா? இல்லை இருக்கிற பெட்ரோல் ஊற்றி போட்டு இல்லைன்னு சொல்லி போக வேண்டியதானே? எதுக்கு விலை ஏற்றுறாங்க? இப்படி பெட்ரோல் விலை ஏற்றினா மக்களுக்கு தான் கஷ்டம். இது ஏற்றினா இருக்கிறவங்க அரசியல்வாதிக்கு பிரச்சனை, பெட்ரோலை ஏற்றிடுறாங்க. இது டெய்லி ட்ராவல் பண்ணுறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, ஸ்கூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் கஷ்டம். இதனால இன்னும் ஏற்றினா பஸ் ஃபேர் எல்லாமே எங்களுக்கு தான் அதிக பாதிப்பு வரும். அதனால பெட்ரோல் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணணும். மற்ற பங்கை காட்டி இந்த நயாரா பெட்ரோல் பங்க்கில் மட்டும் தான் விலை ஏற்றமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிகமாக தான் பார்க்குறேங்க. மற்ற பேங்க் இந்த பேங்க் ஏன் விலை ஏற்றுச்சுன்னா அது பேங்க்காரங்க தான் பார்த்து பெட்ரோல் விலையை கம்மி பண்ணணுங்க. விலையை கொஞ்சம் கம்மி பண்ண அடுத்து எல்லாமே பொருளாதார பெட்ரோல் மட்டும் ஏறிச்சுன்னா அடுத்து எல்லாமே விலை ஜாஸ்தி ஏறும். மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு நாங்கள் தான் கஷ்டப்படுவாங்க. எல்லாமே பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ஏறிடுங்க. செல்வராஜ், நான் சிறுமையிலேருந்து வர்றேன். வார வழிக்கு பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் அடிக்காட்டு வந்தேன். பெட்ரோலுக்கு அடிக்கும்போது விலை ரேட்டு அதிகமாக ஏற்றிட்டாங்க. 5 ரூபா ஏறிட்டுனாங்க. என்ன காரணத்துக்கு என்ற கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான். இப்போ 5 ரூபா ஏற்றிக்கிறேன். நான் இப்படி பொருட்கள் தெரியல, என்ன காரணம் தெரியல. மற்ற பெட்ரோல் பங்க்லலாம் நீங்கள் இதுக்குன்னா பெட்ரோல் சிங்கில் அடிக்கிறது விலை ஏற்றுறீங்க, இதுலேயும் மட்டும்தான் ஏற்றிக்கிறேன். அப்படிங்களா? காரணம் தெரியல. இப்படி விட்டது அப்புறம் நாங்கள் போகிற வழியில் நாங்கள் கொண்டு போகிற 100 ரூபாயாக இருந்தால் நாங்கள் அப்புறம் அதிகமாக கொடுக்கணும் முடியாது. திடீர்னு அதிகமாக ஏற்றிக்கிறாங்க, என்ன தெரியல. வண்டிக்கு வந்து டீசல் போட்டுடலான்னு பார்த்தேங்க. டீசல் போடலான்னு பார்க்கையில் நார்மலாக இருக்க பெட்ரோல் பங்க்கை விட இங்கே வந்து டீசலுக்கு ஒரு 3 ரூபா ஜாஸ்தின்னு போட்டிருக்காங்க. இது எந்த தகவலும் வேறு எந்த பெட்ரோல் பங்க்கும் இருக்கிற மாதிரி இவ்வளோ ரேட் ஏற்றிருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஏன் இங்கே இவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு தெரியல. அதனால் இப்போ நான் வந்து போடுறதுக்காக வந்துட்டு இப்போ நான் போடாமல் நான் வேறு ஒரு பங்க்குக்கு போடுறேன். நயாரா பங்க்குக்கு வந்தோம் 5 ரூபாயோ 4 ரூபாய் வெச்சு பண்ணியிருக்காங்க பெட்ரோலுக்கு. மற்ற பங்கில் எங்கேயும் ஏறல, நயாரா பங்கில் மட்டும் ஏறி இருக்குது. இது எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல. அப்புறம் திரும்ப பெட்ரோல் வந்து தட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லோரும் திரும்ப லைனில் வந்து வைக்க வேண்டிய நிலை வரும் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. மேட்டுப்பாளையம் மற்ற பங்க்லாம் வந்து எந்த ஒரு ரேட்டு ஏறல, ஆனால் ரஷ்யன் கம்பெனியான நயாராவில் மட்டும் ஏறி இருக்குது. இது எதுக்காக எந்த ஒரு பங்கில் மட்டும் ஏற்றிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாடு பூரா இருக்க நயாரா பங்கு பூராமே பெட்ரோல் ஏறி இருக்குது, ரேட் ஏறி இருக்குது. இதை வந்து மத்திய அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து இதில் மாதிரி பொதுமக்களுக்கு
கம்மியான ரேட்டில் பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.